கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. உன்னதமான ஜெயங்கொடுக்கிற அந்த தேவனுடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. வேதம் முழுவதும் நம்முடைய தேவனும் சரி, நமக்கு எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் ஜெயங்கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறதிலே, அவரை சேவிக்கிறதிலே நாம் பாக்கியம் பெற்றிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் முழுவதும் ஜெயத்தையும் வெற்றி கொண்டாட்டத்தையுமே அது நமக்கு சொல்லுகிறதாய் இருக்கிறது. ஆனால் அந்த ஜெயத்தை யோசுவா எப்படி பெற்றார் என்பதை பார்க்கிலும் ஜெயத்தை பற்றி அதிகமாய் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அவருடைய அந்த ஆர்மியில இருந்தார்கள் என்று சொல்லி சிப்பாய்களாய் இருந்தார்களோ, அல்லது எவ்விதமான ஆயுதங்களை ஜெயத்துக்காய் யுத்தத்திற்காய் பயன்படுத்தினார்கள் என்றெல்லாம் நமக்கு அந்த பகுதிகளிலோ சொல்லப்பட்டில்லை. ஆனால் ஒன்று மட்டும் மிக தெளிவாய் தெரிகிறது. இது சரீர பிரகாரமான ஒரு சண்டை அல்ல. இது மனிதர்களுக்கிடையே போட்டுக்கொள்ளுகிற சண்டையையும் தாண்டி திஸ் பேட்டில் இஸ் a spiritual one. நம்ம அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால், குறிப்பாய் கானானியர்களும் அமோரியர்களை பற்றி நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆனால் உண்மையான வில்லன்மார்கள், உண்மையான எதிரிகள் யார் என்று கேட்பீர்கள் என்று சொன்னால், அது சத்துருவும் அவனுடைய சேனைகளுமே என்று சொல்லுவதிலே மாற்றமில்லை. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உலகத்திலே வைத்திருக்கிற எல்லா நிலப்பரப்புகளை நாம் கவனிப்போம் என்று சொன்னால், கானான் தேசம் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிளஸட் ஏரியா, டெரிட்டரி என்று நாம் சொல்லலாம். கேனன் வாஸ் த சாய்ஸ்ட் ரியல் எஸ்டேட் ஆன் எர்த். யாரை கேட்டாலும் சரி, ஒருவேளை அந்த கானான் கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொல்லத்தக்க விதத்திலே தேவனுடைய ஆசீர்வாத கரம் அதன் மேலே இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செழிப்பான தேசமாய் கர்த்தர் அதை வைத்தார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் மேலே அந்த தேசத்தை அபிதமாகவே தேவன் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்திலே தேவன் இவ்விதமாய் சொன்னார். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் அந்த தேசத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. இந்த கானான் தேசத்தை, இந்த ஒரு மகா பெரிய ஒரு சொத்தை இந்த உலகத்தின் ஜனங்களுடைய கண்களிலிருந்து தேவன் அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறதை வேதம் மிக அழகாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆதியாகமம் 12:12, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், ஐ வில் மேக் யூ a great nation என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த எபிரேய ஜனங்கள் இந்த உலகத்துக்கு நன்மைகளை கொண்டு வருகிற ஒரு தபால்காரர்களை போல இருந்தார்கள். ஒரு கருவியாய் பயன்படுத்தப்பட்டார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலிலே தேவனுடைய அந்த மகிமையான திட்டங்கள் எழுதப்படுவதற்கு காரியங்களை நாம காணக்கூடும். அல்லேலூயா. இந்த காரியங்களை எல்லாவற்றையும் ஏன் சாத்தான் எதிர்த்தான் என்று சொன்னால், இந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அடைந்து விடக்கூடாது. The people should not get into the promised land. அந்த வாக்கு தத்தம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள போயிடக்கூடாது. அதுதான் அவனுடைய பிரச்சனை. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் அதை சொந்தம் கொண்டாடிடக்கூடாது. அதனால அவன் என்ன பண்ணா, தேவனுடைய ஜனங்களை அழிக்கணும், தேவனுடைய திட்டத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முற்பட்டான். யார் மூலமா? ஜனங்கள் மூலமாகவே அவன் செய்தான்.
இதுக்கு என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். திஸ் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் பேட்டல். அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களிடத்தில் போராடி கொண்டு ராதியுங்கள். இது ஒரு ஆவிக்குரிய களம், இது ஆவிக்குரிய யுத்த களம். திஸ் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் பேட்டல். யூ ஆர் எ ஸ்பிரிட் பீயிங். உனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். யோசுவா உடைய யுத்தம் ஒரு ஆவிக்குரியதா இருந்தது. அதனால என்ன கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசுவாவதை போல உங்களதும் ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஆனா எல்லாத்திலையும் அந்த யுத்தத்திலும் ஜெயிக்கிறவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகள் நின்றார்கள். என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆர் யூ ரெடி ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் பேட்டல்? மனுஷங்களிடத்துல போராடாதீங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு நீங்க தெரிஞ்சுக்கின்னு அவங்க ஜெபம் மாறும். நீங்கள் தேவனை விசுவாசிக்கிற விதம் மாறும். நீங்கள் தேவனை பார்க்கிற விதமே மாறி போகும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெயத்தை கொண்டாடும்படி எழுந்திருங்க. ரிசீவ் that anointing, receive that power from God. Take position to celebrate your victory. Move on, fight the battle, take the victory in Jesus name. அந்த அபிஷேக வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உனக்கு நியமித்திருக்கிற ஸ்தானத்துல நின்று அந்த ஆவிக்குரிய போராட்டத்துல ஜெயங்கொள்ளு. அந்த ஆவிக்குரிய ஜெயத்தை கொண்டாடுவர்களாய் மாறுங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்க காத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமான தகப்பனே, எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற யெகோவா நீசியே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு இந்த மனிதர்கள் தான் என்னை கெடுக்கிறார்கள், இந்த காரியம் தான் என்னை கெடுக்கிறது, இவர்களாலே நான் கெட்டு போனேன், இவர்களால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று பிள்ளைகள் சொல்லுகிற ஒவ்வொரு மேலும் கரங்களை வையும். இது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். ஆவியின் பலத்திலும் சத்துவத்திலும் எதிர்த்து நின்று அந்த ஆவிகளை முறியடிக்கிற அந்த வெளிப்பாட்டையும் ஞானத்தையும் இவர்களுக்கு கொடுப்பீராக. இந்த நாள் முழுவதும் உடைய வல்லமையின் கரம் இந்த வசனத்தின் வெளிச்சத்துக்குள் இவர்களை நிரப்பி நடத்தும் சமாதானம் இவர்களை மூடும்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.